ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யோகம் தரும் யோக முத்திரைகள் பை ஸ்ரீ கோவிந்தராஜன் இந்த புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல புக் ரிவ்யூஸ் அண்ட் சிறுகதைகள் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்திரைங்கிற சொல் பழங்காலத்துலேருந்தே வழக்கத்தில் இருந்துட்டு இருக்கு. அக்கால மன்னர்கள் அவங்க தூதுவர்கள் மூலமாக செய்தி அனுப்பும் பொழுது அவங்க நாட்டு சின்னம் பொறித்த அடையாள வில்லை ஆதாரமாக கொடுத்து அனுப்புறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி முத்திரையை நம்ம அடையாளமாக சொல்லலாம். முத்திரைங்கிறது நம்ம கைகளில் செய்யப்படுற அடையாள குறிப்புகள். யோகாசன பயிற்சி செய்ய முடியாதவங்க, உடல் வலிமையற்றவர்கள் யோகாசனம் செய்யாமலே யோக முத்திரைகள் மூலமாக யோக பலன் பெறலாம். நமது கைகளில் இருக்க சில நரம்புகள் வழியாக மூளை, பிராணன் அதாவது சுவாசக்காற்று ஆகியவற்றை கட்டுப்படுத்த முத்திரைகள் பயன்படுது. முத்திரைகளை நம்மளால் எளிமையாக நம்ம கைவிரல்கள் மூலமாக மனசை ஒருமுகப்படுத்தி செய்ய முடியும். சிவபெருமானின் குரு வடிவமே தட்சணாமூர்த்தி ஆகும். ஆலயங்களில் கர்ப்ப கிரகத்தில் இருக்க தென் பாகத்தில் தென் திசை நோக்கி வீற்றிருப்பார். அதனால் அவரை தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட 4 கரங்களில் வலப்பக்கம் இருக்க ஒரு கை சின்முத்திரையை தாங்கிட்டு நிற்கும். சின்முத்திரை ஞானத்தை கைகளால் அடையாளம் காட்டும். நமது கைகளில் சுட்டு விரல், பெருவிரல் அதாவது கட்டை விரல் அடியை தொட்டு மற்ற 3 விரல்களையும் நேராக வைக்கணும். கட்டை விரல் இறைவனையும் சுட்டு விரல் ஆன்மாவையும் குறிக்குது. நடுவிரல் ஆணவ மலம், மோதிரை விரல் கண்ம மலம், சுண்டு விரல் மாயமலம், மலம்ங்கிறது கர்மா இவற்றை குறிக்குது. இந்த சின்முத்திரையை கைகளில் வைக்கும்போது சாந்தமூர்த்தியாக தட்சணாமூர்த்தி காட்சி தருகிறார். அதே மாதிரி இது நமது கைகளில் சில நிமிடங்கள் வைக்கும்போது நமதோட மனசுக்கும் சாந்தம் ஏற்படுகிறது. எந்த ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை நம்ம தரிசிக்கும் போதும் நம்ம கூர்ந்து கவனிச்சா ஒவ்வொரு சிலையிலையும் ஏதாவது ஒரு முத்திரையை அந்த தெய்வங்கள் காட்டுவது மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக பெண் தெய்வங்கள் கைகளில் அபய முத்திரை, வரத முத்திரையை நம்மளால் பார்க்க முடியும். புத்தரோட சிலைகளில் பலவித முத்திரைகளை காட்டுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். மெயினாக ஞான முத்திரை, சின்முத்திரை, தியான முத்திரை, அபய முத்திரை, வரத முத்திரை இதில் ஏதாவது ஒன்று இடம்பெற்றிருக்கும். பரதநாட்டியம்லையும் பல முத்திரைகள் இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக முகுலம், அஞ்சலி, புஷ்பபுடம், சிவலிங்கம், சங்கு, சக்கரம் இந்த மாதிரி யோக முத்திரைகள் நடமாடுறவங்க கைகளில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கை விரல்கள் ஒவ்வொன்றிலையும் பஞ்சபூதங்கள் எலிமெண்ட்ஸ் அதோட சக்தி ஒழிஞ்சிட்ருக்கு. சுண்டு விரல் நீர், மோதிர விரல் பூமி மண், நடுவிரல் ஆகாயம், ஆள்காட்டி விரல் காற்று, கட்டை விரல் நெருப்பு சூரியன். இதோட சக்திகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் எதோட பெனிஃபிட் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற முத்திரைகளை நம்ம செய்கிறது மூலமாக நமக்கு சரியான பலன் கிடைக்கும். இந்த புத்தகத்தில் மொத்தமாக 50 வகையான முத்திரைகள் அதோட படங்களோட செய்முறை விளக்கங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பஞ்சபூதங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத தைத்திரிய உபநிடதம் அதாவது வேதங்கள் மூலமாக சொல்கிறது. ஆதிகால தாய் தெய்வமாக வணங்கப்படுற ஆதிபரா சக்திக்கிட்ட இருந்து ஆகாயம் உண்டாகியிருக்கு. ஆகாயத்துலேருந்து வாயுவும், வாயுலேருந்து அக்னியும், அக்னிலேருந்து நீரும், நீர்லேருந்து நெருப்பும் உண்டாகியிருக்கு. அந்த நிலத்திலிருந்து உணவும், உணவிலிருந்து மனிதனும் தோன்றியிருக்காங்க. வருணன்கிறது மலை, கடவுளை குறிக்கும். நீர் இல்லாமல் நம்மளால் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. நீரானது ரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த ஓட்டம் சீராக இருக்க ஹெல்ப் பண்ணுது. வருண முத்திரையை செய்கிறது மூலமாக நம்ம பாடியில் நீர் சக்தியை ஆக்டிவேட் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்க முடியும். சுண்டு விரல் நுனியை கட்டை விரல் நுனியோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதர் 3 ஃபிங்கர்ஸையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கேப் இல்லாமல். பத்மாசனத்தில் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணணும். 15 மினிட்ஸ்லேருந்து பண்ணலாம். சூரிய முத்திரை கிரகங்களில் முதன்மையாக போற்றப்படுவது நவகிரகங்கள். நவகிரகங்களில் முதலாவதாக வருது சூரியன். நமது உடலுக்கு வெப்பம் தேவை. இந்த வெப்பத்தை சூரிய முத்திரை அழிக்குது. பத்மாசனத்தில் அமர்ந்து மோதிர விரலை கட்டை விரலை வச்சு அழுத்தி பிடிக்கணும். மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கணும். இதனால் தொப்பை, கொழுப்பு குறையும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், டயர்ட்னஸ் ரெடியூஸ் ஆகும்.
ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பாடியிலையுமே ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாடியில் ஆல்ரெடி ஹீட் இருக்கப்போ சூரிய முத்திரையை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி உடல்நலம் இல்லாதப்போவோ ஆல்ரெடி டயர்டாக இருக்கப்போவோ செய்யக்கூடாது. இதே மாதிரி தான் மற்ற எல்லா முத்திரைகளுமே. ஸோ முத்திரையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். ஒருவேளை நம்மளையே எப்படி அனலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியலனா யோகா இல்லைன்னா முத்ரா ட்ரைனர்ஸோட ஹெல்ப் மூலியமாக நம்ம செஞ்சு நம்ம அதோட பெனிஃபிட்ஸை அடைஞ்சிக்கலாம். முத்திரையை நம்ம 2 ஹேண்ட்ஸ்லேயும் ஒரே முத்திரையை செஞ்ச மாதிரி வச்சு பார்த்துட்ருப்போம். பட் 2 ஹேண்டையுமே யூஸ் பண்ணி ஒரு முத்திரையை கொண்டு வருவோம். அது வந்துட்டு சங்குலேயே நிறைய சங்கு இருக்குது. பட் சங்கில் சிறப்பான ஒன்றுனா அது வலம்புரி சங்கு. நம்ம பாடியில் 7 சக்கரங்கள் இருக்குது. ரூட் சக்ரா, மூலாதார சக்ரா, 2வது ஸ்வஸ்திதான சக்ரா, 3rd மணிப்பூரகம் ஃபயர் சக்ரா, 4th ஹார்ட் சக்ரா, 5th விஸ்ருதி த்ரோட் சக்ரா, 6th அக்னி 3rd ஐ, 7th கிரவுன் சக்ரா. நம்ம சங்கு முத்திரையை செய்யும்போது ஓம்னு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம உடலில் ஒரு அமைதி ஏற்படும். அதோட நம்ம தொண்டை பகுதியில் இருக்க விசுருத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகி அங்கே ஏற்படுற நோய்களை சரி பண்ணுற சக்தி அதுக்கு கிடைக்கும். இடது கட்டை விரலை வலது உள்ளங்கையில் பதிய வச்சு வலது கையில் இருக்க கட்டை விரலை விட்டுட்டு அதர் ஃபிங்கர்ஸை வச்சு லெஃப்ட் தம்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது கட்டை விரலும் லெஃப்ட் ஆள்காட்டி விரலையும் டச் பண்ணிட்டு இருக்கணும். பேலன்ஸ் இருக்க ஃபிங்கர்ஸ் ரைட் ஹேண்டை கவர் பண்ணிவிட்டு சங்கு க்ரியேட் ஆகிடும். இதில் நம்ம ஊதுனா சங்கொலி கேட்கும். வஜ்ராசன் ஆர் சுகாசனில் உட்காந்து இந்த முத்திரையை 15 மினிட்ஸ்லேருந்து செய்யலாம். இதில் உடல் வலிமையும் அதிகமாகும், திக்குவாய் சரியாகும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஞான முத்திரையை தியான முத்திரைனும் சொல்லுவாங்க. ஞானம்னா அறிவு. ஒரு மனிதன் தன்னோட உண்மையான நிலையை அறிந்து கொள்வது தான் ஆத்ம ஞானம். ஞான நிலையை அறிய இந்த ஞான முத்திரை ஹெல்ப் பண்ணும். இந்த சின் முத்திரைனும் சொல்லுவாங்க. கட்டை விரல் நுனியை ஆள்காட்டி விரலோட நுனி மெதுவாக டச் பண்ணணும். அதர் 3 ஃபிங்கர்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ப்ளசண்ட்டான பிளேஸில் நின்றுக்கிட்டோ இல்லை பத்மாசனம்லையோ செய்யலாம். இதை நம்ம எவ்வளோ நேரம் வேணால் செய்யலாம். கட்டை விரலில் இருக்க நெருப்பு ஆள்காட்டி விரலான காற்று உண்டாகி அந்த நெருப்போட ஹெல்ப்பால் தீய எண்ணங்களை நம்ம மனசுலேருந்து விட்டு எரிஞ்சு போகுது. அதோட கட்டை விரலில் அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்குது. அதை சுட்டு விரலில் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறப்போ மூளை நரம்புகள் பிட்யூட்ரி நலமில்லா சுரப்பிகள் ஆக்டிவேட் செய்யப்படுது. மனத்தெளிவு, நல்ல உணர்வு, நினைவாற்றல் உண்டாகும். குபேர முத்திரை. குபேரன் இந்திரனுக்கு ட்ரெஷரர், பொக்கிஷாதாரி, செல்வங்களுக்கு அதிபதி. குபேர முத்திரையை யூஸ் பண்ணி குபேரனின் அருள் பெற செய்யலாம். இந்த முத்திரையில் கட்டை விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணி நெருப்பு, காற்று, ஆகாயம் 3ஐயும் தூண்டி விடுறனால செவ்வாய், சனி, வியாழன் இந்த கிரகங்களின் சக்தி அதிக அளவில் நம்ம உடலில் ஆக்குப்பை பண்ணிடும். நம்ம விரும்பியவற்றை பெற குபேர முத்திரை ஹெல்ப் பண்ணுது. கட்டை விரல், ஆள்காட்டி, நடுவிரலை லைட்டாக பெண்ட் பண்ணி 3ஓட நுனிகளையும் ஒன்று டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அதர் 2 ஃபிங்கர்ஸையும் ஃபோல்டு பண்ணி உள்ளங்கையை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். 2 ஹேண்ட்ஸ்லையும் செய்யணும். பத்மாசனம் ஆர் சுகாசனமில் உட்காந்து கான்சன்ட்ரேஷனோட 15 மினிட்ஸ் பக்கமாக 2 டைம்ஸ் பண்ணலாம். நம்ம உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மன உறுதி உண்டாகும். இந்த குபேர முத்திரையை நம்ம செய்கிறப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். அப்போ சுவாச உறுப்புகள் சுத்தமாகி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அடையிறதுக்கான சக்தி கொடுக்கும். இன்னும் இந்த புக்ஸில் நிறைய முத்திரைகள், அதோட விளக்கம், செய்முறை, பயன்கள் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யோகா ஆர் முத்திரைகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை இந்த புக் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேணுன்றவங்க இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.